வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். கல்யாணம் முடிஞ்சு அந்த வைபிலே இருக்கும். இப்போ முருகருக்கு கல்யாணம் முடிஞ்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சதை பார்த்துட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அந்த இன்னும் அந்த வைப் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு மனசு. நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம பிடிச்ச கால் அப்படிப்பட்ட கால். முருகரோட காலை பிடிச்சிருக்கவங்க யாரும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. அந்த பிடியை விடவே விடாதீங்க, கெட்டியா பிடிச்சிக்கங்க, உங்க கூட நிழலாவே வச்சுக்கங்க. நான் இப்போ அப்படிதான் இருக்கேன். நான் காரணம் சொல்றேன், நிறைய சொல்லலாம். முருகரால் எனக்கு நடந்தது நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த கல்யாணத்தில் நடந்ததை கண்டிப்பாக சொல்லியாகணும். எங்கள் வீட்டில் லக்ஷ்மி பண்டிகை நடந்தாலே நாங்கள் அதை ஒரு வருஷமாக பிளான் பண்ணுவோம். இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். அதனால நல்லாவே அம்மா என்கிட்ட வந்து அப்படி நல்லா உட்காருவா, அப்படி நல்லா அழகாக உட்காந்துருவாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த திருப்பி சஷ்டியை வந்து ரொம்ப கிராண்டாக ஊர்வலம் இப்படி போகணும் அப்படி போகணுன்னு 2 பேரும் அடிக்கடி பேசுவோம். அதுக்காக ஸ்பீக்கரு, அதுக்காக பென்ட்ரைவு, அதுக்காக பட்டாசு வரைக்கும் வாங்கினோங்க. இந்த மாதிரி நிறைய பிளான் இருந்தது. ஸ்பீக்கர் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இதே ஊர்வலத்தில் நாங்கள் வெறும் அரோகரா போட்டுகிட்டே போனது, ஸ்பீக்கர் இல்லாமல் நல்லா இல்லைன்னொடனே அடுத்த வருஷமே நான் ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். வருஷம் அரோகரா போட்டுட்டு போனோம், அடுத்த வருஷம் ஸ்பீக்கர் வாங்கிட்டு ஆடிட்டு போனோம். அப்படி இப்போ தொடர்ச்சி இது 4வது வருஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நாங்கள் இவ்வளவு நினச்சது என்ன, முருகர் எப்படி வச்சுருந்தாரு அப்படின்னா, அவர் என்ன ஒரு படி மேலே. நான் ஒன்று கடுகளவு செஞ்சால் அவர் எனக்கு மலையளவு செய்வாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், அவர் 2வது நாள் விரதம் இருக்கும்போது எனக்கு கனவுல நைட்டு நல்லா 2:30 இருக்கும், விடிய காலம் 2:30 இருக்கும். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு சின்னதாக ஒரு தாலிக்குள்ளே ஒரு தாலிக்கயிறு மஞ்சள் கயிறு வச்சு ஏதோ ஒரு அப்படியே குத்தி குத்தி பார்க்குது, உள்ளே போகலன்னொன்னே என் கையில் கொடுக்குறாங்க. நான் உடனே ஹாப்பி, அதை வாங்கி என்ன குட்டிமா அப்படின்னு சொல்லி அந்த இதை அப்படியே உள்ள சொருகி பார்க்குறேன். பார்த்தா அது தாலி. என்னடா ஒரு குட்டி பையன் தாலி கயிறை கொடுத்து கோத்து தர சொல்கிறான்னு சொல்லிட்டு கோத்துட்டு அந்த பையனை தூக்கி வச்சு அவனை முருகர் மாதிரி இந்த கல்யாணத்தில் அலங்காரம் பண்ணியிருக்க மாதிரி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி கையில் வேல் கொடுக்குறேன். அதை சொன்னேன், அந்த வைபோடு எழும்பி காலையில் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வந்து எனக்கு காலையில் திருவாசகத்தில் ஏதாவது 2 லைன் என் வாயில் வரும். ஏன்னா நம்ம டெய்லி படிக்கிறதுனால வரும். அப்படிதான் திருவாசகம்னு படித்து எழும்புறோம்னா டைம் முருகரோட எழும்பியிருக்கேன். காலையில் ஹஸ்பண்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இருந்ததுன்னு. காலையில் போய் நாங்கள் ஐயர்கிட்ட உடனே கேட்கலாம். நாம் மட்டும் நினச்சா முடியாது. ஒரு பொருள் ஒரு சேவையை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா நாம் நினைக்கக்கூடாது, கடவுள் நினைக்கணும். இந்த சேவை இவங்களால நடக்கும் அப்படின்னு நினைக்கணும். அவர் அதை ஏற்றுக்கணும். நாங்கள் ட்ரஸ்டீஸ்ட்டை போய் கேட்டால் யாராவது ஸ்பான்சர் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சாரீ கட்ட மாட்டாங்க. ஸோ நான் போய் சாரீ எடுக்கலாமான்னு கேட்குறக்கு போயிருந்தேன். போனால் ஸ்பான்சர் யாருமே ரெடி ஆகலை. 3வது நாள் ரெடி ஆகலம்மா அப்படி சொன்னோடனே சரி நாங்கள் அப்போ உச்சவருக்கு கல்யாணத்துக்கு உள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கல்யாண புடவை, கல்யாணத்துக்கு வேஷ்டி எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் இவ்வளோ தாங்க, இதோட முடிஞ்சிச்சு, நம்மளோட கண்ட கனவுக்கு பலன் இதுதான் நினச்சிட்டு நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அடுத்து 7வது நாள் திருக்கல்யாணம். காலையில் நான் கோயிலுக்கு போகிறேன். ஐயர் வந்து 2 தாலி என் கையில் கொடுத்தேம்மா, அந்த கயிறு ரொம்ப பழசாக இருக்குது, இந்த கயிறை கொஞ்சம் மாற்றிட்டா அப்படின்னோடனே எனக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா இது தானே நம்ம கனவுல பார்த்தோம், முருகர் தர மாதிரி. எனக்கு ஐயர் தந்தது முருகர் தந்த மாதிரியே இருந்து அழுன்னு அழுதுகிட்டே கோத்துட்டு அதை கலட்டி, அப்போ அந்த கயிறோட பவர் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால் அங்கே 2-3 பேர் கோயிலில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் யாருக்கா கல்யாணம் வேண்டுதல் இருக்கான்னு. அவங்க உடனே சந்தோஷமாக அந்த பழைய கயிறை வாங்கிட்டு போயிட்டாங்க. 2 பேருக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அந்த மாதிரி அவர் எங்களுக்கு வந்து அம்மா அப்பா ஸ்தானத்தை கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக. அதனால ரொம்ப 4வது வருஷம் ஊர்வலம், 3வது வருஷம் மாலை மாற்றினால் சாங்கு, எல்லாத்துக்கும் நல்ல கலக்குன்னு ஆடி நல்லபடியாக அவருக்கு பட்டாசு வாங்கியிருந்தேன். அந்த பட்டாசுலாம் போட்டு ஊர்வலத்துக்கு நல்லா ஜேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் என்னோட இதில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.